நாங்க கிங் ஜேம்ஸ் பத்தி பேசுறதுனால ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட் வச்சிருக்கோம். கிங் ஜேம்ஸோட இமேஜ ஹாலோகிராம் மூலமா நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதுல நீங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிங் ஜேம்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இங்க உள்ள எதுவுமே இல்ல பட் ஜஸ்ட் மேல இருக்க ரிஃப்ளெக்ஷனால உங்களுக்கு அது தெரியுது. தேங்க்யூ. எங்களோட கான்செப்ட் என்னன்னா, கிங் ஜேம்ஸ் வந்து அவரோட பைபிள் வச்சிருந்தா இதை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா வில்லியம் டிண்டேல்ஸ். இவங்க வந்து ஸ்டார்டிங்ல புதிய ஏற்பாடை வந்து கியூபிக் கிரீக்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. புதிய ஏற்பாடு அவங்க வெளியிடும் போது மக்களுக்கு அது பிடிக்காததுனால அவங்க வந்து அவரை வந்து எரிச்சிட்டாங்க. இவர் விட்டதுல இருந்து பழைய ஏற்பாடை முடிச்சவர் தான் மைல்ஸ் கவர்டேல். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா மொத்த பைபிளையும் முடிச்சிட்டாரு. இவர் பைபிள் வெளியிடும் போது அந்த பைபிள் பெருசா இருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை படிக்க முடியல, மக்களுக்கு அதை படிக்க ஈஸியா இல்ல, சமுத்திரம் போக முடியலன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து தவிர்த்தாங்க. அதுக்கப்புறம் 1604 வந்து கிங் ஜேம்ஸ் ஆட்சி வராரு. கிங் ஜேம்ஸ் ஆட்சிக்கு வரும்போது அவர் கீழே இருக்க பிஷப்ஸை யூஸ் பண்ணி அந்த வில்லியம் டெண்டேல்ஸும் மைல்ஸ் கவர்டேலும் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த பைபிளை வந்து ஷார்ட் பண்ணாங்க. அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுத்தி அதை வந்து வெளியிடும் போது மக்கள் அதை வாங்கி படிக்கும் போது அது வந்து ஈஸியா இருக்கு, கேரி பண்றதுக்கு ஈஸியா இருந்தது, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த பைபிள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள் அந்த பைபிள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் கிரியேட் பண்ண பைபிள் வந்து கிட்டத்தட்ட 4 சென்ச்சுரிஸ் வரைக்கும் அந்த பைபிளே யூஸ் பண்ணாங்க. 400 வருஷத்துக்கிட்ட கிங் ஜேம்ஸோட பைபிள் மட்டுமே இருந்தது. இவர் கிரியேட் பண்ண பைபிள் தான் இது. இவர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய பைபிள்ஸ் எல்லாம் வந்தது. அவர் கிரியேட் பண்ணதுல இன்னும் எவால்வ் ஆகி இத்தனை பைபிள்ஸ் வந்தது. ஆனா இத்தனை பைபிள்ஸ் வந்தாலும் இந்த பைபிள் இல்லைன்னா எதுவுமே வந்திருக்காது. அப்ப இங்கிலீஷ் பைபிள் வந்து கிரியேட் பண்ணது யாருன்னா கிங் ஜேம்ஸ் தான். அவர் இல்லைன்னா இங்கிலீஷ் பைபிள் வந்து டெவலப்பும் ஆயிருக்காது. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இதுவாச்சுன்னா நாங்க இதுல பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து வில்லியம் டிண்டேல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து புதிய ஏற்பாடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் அது மக்களால் எடுக்கப்படணும்னே அவங்களை கொண்டுட்டாங்க. மக்கள் நெருப்பு வச்சே கொண்டுட்டாங்க அவங்கள. சோ அவங்க விட்டதுல இருந்து மைல்ஸ் கவர்டேல் தான் வந்து பழைய ஏற்பாடை எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்க புதிய ஏற்பாடு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்க ஒரு ஃபுல் பைபிளா. பட் மக்களால அதை கேரி பண்ணிட்டு போக முடியலன்னு அதை வந்து ஸ்டாப் பண்ணி அக்செப்ட் பண்ணல. சோ என்ன பண்ணாங்கன்னா கிங் ஜேம்ஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் வந்து இங்கிலீஷ் பைபிளை எழுத ஆரம்பிச்சாங்க. எழுதி முடிச்சு கம்ப்ளீட்டா ஒரு இதை ஒர்க் கம்ப்ளீட்டா முடிச்சது மக்களுக்கு வெளியிட்டாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறம் அது 4 செஞ்சுரிக்கு மக்கள் எனக்கு ஈஸியா இருக்கு, கேரி பண்ண முடியுதுன்ட்டு 4 செஞ்சுரிக்கு இந்த பைபிள் பேசப்பட்டுச்சு. அதே இதுதான் வந்து அந்த பைபிளோட இது கிட்டத்தட்ட 400 இயர்ஸ் இந்த பைபிள் வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு. மற்ற பைபிள் ஜெனிவா பைபிள், தி பிஷப் பைபிள், அப்புறம் வந்து அது மாதிரி ஹாலோகிராம் இங்க இருக்கு. கிங் ஜேம்ஸோட ஹாலோகிராம் இது ஃபுல்லா இந்த டிஸ்பிளே ஃபுல்லாவே வந்து கிங் ஜேம்ஸ் பத்தி தான் இருக்கும். 1611 தான் வந்து இந்த பைபிள் ரிலீஸ் ஆனது. கிங் ஜேம்ஸ் பைபிள் வெர்ஷன் வந்து 1611 ரிலீஸ் ஆனது. ஃபுல் டிஸ்பிளேஸ்லயே வந்து கிங் ஜேம்ஸ் பத்தி தான் இருக்கும். ஸோ என் பேர் ஜெகதீஷ். எங்களோட கிளாஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ். ஓகேவா, நாங்கள் பண்ணியிருக்கிறது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனோட பைபிள். எப்படி இங்கிலீஷ் பைபிள் மொழிபெயர்த்தது, எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்கேருந்து நடந்துச்சுன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு தான் இதுல இருந்து மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியது, பசங்களுக்கு என்ன சொல்ல வரதுன்னா இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பைபிள் எப்படி உருவாச்சு, பைபிள் உங்களுக்கு கதையை தாண்டி பைபிள் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருந்து எப்படி உருவாச்சுன்றதை அந்த கதையை சொல்ல விருப்பப்பட்டோம். நான் சொன்ன நம்பியிருப்போம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. லாஸ்ட் இந்த 1 வீக்கா வந்து பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த கிளிப்பிங்ஸ்லாம் கட் பண்ணி இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணதை தாண்டி உங்க எல்லாருக்குமே அதை நாங்கள் புரிய வச்ச நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.